போட்டித் தேர்வு பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அரசு அதிகாரி ஆகணுமா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக அரசு வேலை வாங்கணுமா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். நம்ம தென்றல் தவறும் தென்காசியில் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் குரூப் 4. சரியா? ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் குரூப் 4 இந்த 2025 வரப்போகுது. ஸோ அதுக்கான நம்மளுக்கு முன்னாடியே ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 25 கால் ஃபார் ஷார்ப்பாக வந்துடும். ஜூலை 13 நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. சரியா? அப்போ அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம இப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணியோம்னா கொண்டு போகணும். ரைட்? அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குரூப் 4க்கும் குரூப் 2க்குமே பார்த்தீங்கன்னா அந்த பொது தமிழோட அந்த வெயிட்டேஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தமிழில் இலக்கியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் படிச்சுட்டு இருப்போம். பட் ஆனால் அது ஆங்கிலத்துக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் ரொம்ப சுருக்கி மிக எளிமையாக அதிகமாக மார்க் வாங்குற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? ஒரு சில விஷயங்கள் நம்ம புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சில விஷயங்களை மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்? அப்போ நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லை குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி தென்காசியில் ஜனவரி 8 சரியா? இந்த ஜனவரி 8, 2025 ஒரு புதுசாக ஒரு ரெகுலர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்சோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குறிக்கோள் பேட்ச். ஸோ நம்ம டார்கெட் வச்சோம்னா என்ன பண்ணக்கூடாது, அதை மிஸ் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நம்ம குறிக்கோள் வச்சாதான் வரப்போகிற இந்த 2025 ஜூலை 13 நமக்கான நாளாக இருக்கும். சரியா? அதனால தான் இந்த பேரே பார்த்தீங்கன்னா குறிக்கோளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குறிக்கோள் பேட்ச் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஜனவரி 8 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்காசியில் இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? சரி, இந்த கிளாஸஸில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் இல்லையா? ஸோ என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மென்டார் சிஸ்டம்னு என்னது, அதாவது நம்ம எவ்வளோ தான் படிக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நம்மளாம் செல்ஃபாக படிக்கிறத விட நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி, பெரியோரை துணைக்கோடல் அப்படின்னு கூட திருக்குறள் என்ன பண்ணியிருக்காரு, வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு அனுபவமிக்க ஆசிரியர்கள் இல்லை ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாமில் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மென்டார்ஷிப்பை உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. சரி? அதனால தான் முதல் பாயிண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, மென்டார் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். அப்படி என்ன மென்டார் சிஸ்டம் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், அட் தி சேம் டைம் டெஸ்ட்டும் இருக்கும். சரியா? டெய்லி ஒரு டெஸ்ட்டு இல்லை வீக்லி டெஸ்ட்டு, தென் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடத்தின பாடத்துலேருந்து ஸ்பாட் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு கூகுள் லிங்க் மாதிரி அனுப்புவாங்க, அதை நீங்கள் டெஸ்ட் எழுதணும். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டார் அப்படின்னு தனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க உங்களோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. சரியா? அப்போ மென்டார் சிஸ்டம் ரொம்பவே முக்கியமான ஒரு போட்டித் தேர்வு பயிலும் மாணவனுக்கு மென்டார் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது, இன்றியமையாது. அது நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த குறிக்கோள் பேட்சில் உங்களுக்கு கிடச்சிடும். 1. 2வது பார்த்தீங்கன்னா செமினார் வித் குரூப் டிஸ்கஷன். நம்ம படிக்கிறத நாம் மட்டும் படிச்சுட்டு இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மறந்துடும். அப்போ என்ன பண்ணணும், 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்பும் இந்த இதில் உங்களுக்கு இருக்குது. அது எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, செமினார் டாபிக் எடுக்கிறது. ஸோ ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கை கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு செமினார் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செமினார் எடுக்கும்போது என்ன நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா நாம் படித்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக மனசில் பதியும். பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ ரொம்ப ஆழமாக பதியும் போது மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு, நமக்கும் மறக்காத மாதிரி ஆச்சு. ஸோ செமினார் ரொம்ப முக்கியம். 2வது குரூப் டிஸ்கஷன். ஸோ 4 பேர் சேர்ந்து படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். நம்ம மட்டும் படிச்சுட்டு இருக்கிறத விட இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்தை என்ன பண்ணலாம், நாமளும் சொல்லி கொடுக்கலாம். அந்த குரூப் டிஸ்கஷனுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இங்கே கொடுத்துறாங்க. ஒன்று மென்டார் சிஸ்டம் கொடுத்தாச்சு, 2வது செமினார் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்தாச்சு. செமினார் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது, உங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும். 2வது 3வது குரூப் டிஸ்கஷன் உங்களுக்கு இந்த பேட்சில் கொடுத்துருவாங்க. அது போக வேர் டு ஸ்டடி. ஸோ எதெல்லாம் எங்கெங்கே படிக்கணும், ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது, அந்த சிலபஸ் வச்சுக்கிட்டு இந்த சிலபஸில் கூட இந்த டாபிக் ஜிஎஸ்ல இந்த டாபிக் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இல்லை சிந்து சமயவெளி, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு டீட்டெயில்டாக என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஜிஎஸ்க்கு கொடுத்துருவாங்க, தமிழுக்கு எல்லாமே A to Z உங்களுக்கு வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. சரியா? தென் அதுக்கப்புறம் அதிகப்படியான மாதிரி தேர்வுகள். ஸோ மார்க் டெஸ்ட் அதிகமாக வைப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டே சொன்னேன், வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் இல்லை டெய்லி கூட இருக்கலாம். ரொம்ப டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் நம்மளோட தப்பு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த தப்பை அடுத்த முறை சரி பண்ணிக்க முடியும். சரியா?
அடுத்தபடி வந்து தரமான பயிற்சி தொகுப்புகள், உங்களுக்கு புக்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருக்குது, அந்த ஹிஸ்ட்ரிக்கு புக்ஸ் இருக்குது, மேக்ஸுக்கு புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் புக் படிக்கலாம், பட் ஆனால் வந்து இப்போ ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்கும், தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே கம்பைலேஷனாக ஒரு பெஸ்ட்டாக எதை படித்தா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமோ அது மட்டும் கிறிஸ்பாக இருக்கக்கூடிய இங்கே தரமான பயிற்சி தொகுப்புகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ரைட். அது போக வந்து ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம், இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் வந்து அந்த மென்டார் சிஸ்டம், நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மென்டார் சிஸ்டம்னா ஜென்ரலாக கிடையாது, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியாக அந்த மென்டார் சிஸ்டம் வந்து இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவாங்க, நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம், சரியா. அந்த அடுத்து போக அனுபவமிக்க ஆசிரியர்கள், வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி, டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ நிறைய பேட்சஸ் எழுதி, ஸோ எக்ஸாமில் வந்து நிறையா வந்து அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும், கேள்விகள் எப்படி வரும் அப்படிங்கிறது அவங்களால முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சில சிறப்பம்சங்கள்லாம் நம்ம TAF IAS Academy தென்காசியில் வரப்போகிற ஜனவரி 8ஆம் தேதி குறிக்கோள் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு புதிய ரெகுலர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜனவரி 8ஆம் தேதி, சரியா. உங்களுக்கு இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 9597587300 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட் இருக்கோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்க எல்லாமே என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவோம், சரியா. ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் வரப்போகிற TNPSC எக்ஸாமில் கிளியர் பண்ணி அரசு அதிகாரியாக TAF IAS Academy சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.